ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா அண்ட் குட்டி. டெலிவரிக்கு அப்புறம் உள்ள ஃபஸ்ட்டு 40 டேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 40 டேஸில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் டு ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம பாடி வந்து ரிக்கவர் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட் நம்மளால் எடுக்க முடியாது தான் பேபியை கேர் பண்ணுறனால. பட் பாப்பா தூங்குகிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நியூட்ரிஷன் ஃபுட். ஸோ நல்ல ப்ரோட்டீன் அயன் ரிச் ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இது பாடி சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்காகவும் யூஸ் ஆகும் அண்ட் பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் வாட்டர் பாத் அண்ட் ட்ரிங்க். வார்ம் வாட்டர் நம்ம ட்ரிங்க் பண்ணுறதுனால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். கோல்ட் ஃபீவர் நமக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரஸ்ட் ஃபீட் ஆன் டைம். ஸோ நியூ பார்ன்ஸ்க்கு நம்ம 2 hours வண்டி கண்டிப்பாக ஃபீட் பண்ணி ஆகணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் பண்ணுறதுனால நம்ம பிரஸ்ட் ஃபீடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். ஸோ பேபி வந்து செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கும். மில்க் ஃப்ளோவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹெவியான வெயிட் வந்து நம்ம எதுவும் லிஃப்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் லிஃப்ட் ஹெவி வெயிட்ஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. லஞ்சாக இருக்கட்டும், டிஃபனாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு மீல்ஸுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுமே ரொம்ப வீக்காக இருப்போம். பேபிக்கும் ஃபீட் பண்ணுறனால நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ். அவாய்ட் ஜங்க் அண்ட் ஸ்பைசி ஃபுட். ஸோ ஜங்க் ஃபுட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது வந்து நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறனால பேபிக்கும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அண்ட் நம்மளுக்குமே நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ செல்ஃப் மெடிக்கேஷன். ஸோ நம்ம தலைவலி, ஜுரம், கோல்டுன்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிடக்கூடாது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனும் நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது. நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால பேபிக்கும் இது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் அண்ட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணலைனாலும் இது நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துக்கணும். அண்ட் டோன்ட் ஸ்ட்ரெஸ், பி காம். கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணினா நல்ல ஒரு பாட்டு கேளுங்க, நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க, உங்கள் பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா உங்கள் பாப்பாவோட முகத்தை பாருங்கங்க. அதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் மம்மிஸ்க்கும் நியூ மாம்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.